மனுஷன் உடம்புல மொத்தம் எத்தனை போன் இருக்கும்? 206. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பிறந்த புதுசில் 300, 270லேருந்து 300 போன் வரைக்கும் இருக்கும். அப்படியே வளர வளர ஒரு சில போன்லாம் ஒன்றா இணைஞ்சி மொத்தம் 206 போன் நம்ம உடம்புல இருக்குது. அதில் 80 போன் தலையிலையும் கழுத்துலையும் இருக்குது. மீதி 126 போன் நம்ம கை, கால், முதுகு, உடம்பு, விரல் அங்கங்கே இருக்குது. நம்ம உடம்புல எத்தனை எலும்பு இருக்குது? இதிலே ரொம்ப குட்டி உடம்புலே அதுதான் குட்டி எலும்பு. அது பேர் வந்து ஸ்டாப்ஸ். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா காதுக்குள்ளே இருக்கிற நம்ம உடம்புலே சிங்கிள் நீளமான எலும்பு எந்த எலும்பு தெரியுமா? தொடை எலும்பு. அதை வந்து ஃபீமர்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு முது எலும்புன்னு சந்தேகமாக இருக்கும். முது எலும்பு நீளமான எலும்பு தான், ஆனால் 33 எலும்போட ஜாயிண்ட் தான் முது எலும்பு. நம்ம உடம்புல எலும்பே இல்லாத பகுதி எந்த பகுதி தெரியுமா? இந்த மூக்கோட நுனி, நாக்கு, அப்புறம் இந்த காதோட மேல் பகுதி. நம்ம உடம்பை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் ரத்தத்துலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஆனால் நம்ம கண் விழி மட்டும் வெளியில் நேச்சர்லேருந்து டேரெக்டாக ஆக்சிஜன் எடுத்துக்கு. சால்வியா நம்மளோட எச்சை நம்ம வாழ்நாள் முழுக்க எச்சை துப்புனா எத்தனை லிட்டர் வரும் தெரியுமா? 40,000 லிட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாத் டப், இந்த படுத்துட்டே குளிப்பாங்க தெரியுமா? அதில் 500 பாத் டப்பை நம்ம எச்சை துப்பியே நிரப்ப முடியுமா? லைஃப் லாங் நம்ம உடம்புல வளர்ற ரெண்டே பார்ட்ஸ், ஒன்று மூக்கு, இன்னொன்று காது. ஏன் இது மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அது புவி ஈர்ப்பு, கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. எல்லா உயிரினத்துக்குமே டிஎன்ஏ இருக்குது. எக்ஸாம்பிள் மனிதனுக்கு மட்டும் இல்லை, அனிமல், தாவரங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதனோட டிஎன்ஏவும் பனானா இருக்குல்ல, வாழைப்பழம், அதோட டிஎன்ஏவும் 50% சிமிலராக இருக்குமா. நல்லா இருந்துச்சுல இந்த விஷயம் எல்லாமே. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. பாய்.